ஒரு 4 சம் தரமாக பார்க்குறோம். ஒரே கான்செப்ட் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம்ஸ் கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக. ஓகே ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 20 days. ஏ எவ்வளோ நாள் ஒர்க்க முடிப்பானா, 20 days ஒர்க்க முடிப்பானா. பி கேன் டூ த ஒர்க் இன் we can do the work in 30 days. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்த ஏ ப்ளஸ் பி, ஏ பை பின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா உண்டு. சாரி, ஏபி பை ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா உண்டு. ஓகே, ஸோ நம்ம அதுபடி சால்வ் பண்ணலாம். நம்ம ஒரு முக்கியமான எஃபிஷியன்சி கான்செப்டில் பண்ணணும். ஓகே, அதில் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகே, சம்ம திருப்பி சொல்கிறேன். ஏ 20 days ஒர்க்க முடிப்பான், பி 30 days ஒர்க்க முடிப்பான். ஏ ப்ளஸ் பி, அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாள் இந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு, ஒரே வேலை தான் எவ்வளோ நாள் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ என்ன அப்படின்னா, அந்த வேலை என்னங்கிறது நமக்கு தெரியாது. இந்த டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியாது. அந்த டோட்டல் ஒர்க் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது ஏ பி, ஏ எத்தனை நாளில் முடிக்கிறான், 20 days ஒர்க்க முடிக்கிறான். பி எத்தனை நாள் முடிக்கிறான், 30 days ஒர்க்க முடிக்கிறான். ஓகே, சரி. ஓகே, இப்போ இந்த டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 60. இதை 3 times மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். இதை 2 times மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். இதுதான் என்னது அப்படின்னா டோட்டல் ஒர்க். இதுதான் என்னது டோட்டல் ஒர்க். ஓகே, இந்த எல்சிஎம் எடுத்து வர ஃபிகர் இருக்குல்ல, அதான் டோட்டல் ஒர்க். அப்போ இது என்ன அப்படின்னா, இதுதான் எஃபிஷியன்சி. இது என்னது எஃபிஷியன்சி. ஓகேவா, அவனோட கேப்பபிலிட்டி. ஓகேவா, ஸோ டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னது டோட்டல் ஒர்க். அப்போ டோட்டல் ஒர்க், அப்போ நமக்கு எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ். ஓகேவா, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நம்ம இவ்வளோ ஃபார்முலாலாம் போக வேணாம், நம்ம இப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ நமக்கு என்ன, ஏ எவ்வளோ டேஸில் ஒர்க் முடிப்பான், 20 days, அண்ட் பி எவ்வளோ நாளில் ஒர்க் முடிப்பான், 30 days. இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துடுது, டோட்டல் ஒர்க் வந்துடுது. இந்த ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியுமே உள்ளே என்ன ஆகும், இன்கார்பரேட் ஆகும். அப்போ 5, ஓகேவா, 3 + 2 என்னது 5, = என்னது 60 days. இந்த 5 எஃபிஷியன்சியை வச்சு தான் எவ்வளோ நாளாக ஒர்க்க முடிப்பாங்க, 60 நாளாக ஒர்க் முடிச்சுப்பாங்க. அப்படின்னா அப்போது ஏ பை பி, ஏ ப்ளஸ் பி எவ்வளோ நாளாக ஒர்க்க முடிப்பா அப்படின்னா 60 divided by 5 = 12 days. ஓகே, புரியுதா இல்லையா? ஓகே, செகண்ட் சம். ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 8 days. ஏ எவ்வளோ நாளாக ஒர்க் முடிப்பானா, 8 நாளில் ஒர்க் முடிப்பானா. ஏயும் பியும் சேர்ந்து அதே ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 5 days முடிப்பாங்க. ஏ ப்ளஸ் பி சேர்ந்து எவ்வளோ நாளில் ஒர்க்க முடிப்பாங்க, 5 days ஒர்க்க முடித்தாங்க அப்படின்னா பி மட்டும் இந்த வேலையை பண்ணதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ மட்டும் எவ்வளோ நாளில் ஒர்க்க முடிப்பான், 8 days ஒர்க்க முடிப்பான். ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 5 days ஒர்க்க முடிப்பாங்க. அப்போ பி எத்தனை நாளில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகே, சூப்பர். இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வேலை என்ன, டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டோட எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க். ஓகே, அப்போ ஏ எத்தனை நாளில் ஒர்க்க முடிக்கிறான், 8 நாள். ஏ ப்ளஸ் பி எத்தனை நாளில் ஒர்க்க முடிக்கிறான், 5 நாளில் ஒர்க்க முடிக்கிறான். ஸோ ரெண்டு பேரோட எல்சிஎம் என்னது 40. அப்போ இவரோட எஃபிஷியன்சி என்னவாக இருந்திருக்கும், 40 divided by 8 என்னது 5, 5 divided by 8 என்னது, சரி 5 divided by 40 என்னது, சரி 40 divided by 5 என்னது 8. ஸோ இவங்களோட ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு. ஓகேவா, இந்த 8 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி சேர்ந்து தான் இந்த 8. ஓகேவா, நமக்கு ஏயோட எஃபிஷியன்சி தெரியும் 5. அப்போ பியோட எஃபிஷியன்சி மட்டும் வேணும் அப்படின்னா 8 - 5 = என்னது 3. அப்போ பியோட எஃபிஷியன்சி என்னது 3. ஸோ அப்போ பி மட்டும் எவ்வளோ நாள் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னா, பி அலோன் மட்டும் எப்போ முடிப்பாங்க அப்படின்னா 40 divided by 3. ஸோ இதுக்கப்புறம் ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. 40 divided by 3. ஓகேவா, ஓகே, இந்த சம் முடிஞ்சு. ஓகேவா,
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நமக்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்கை வச்சு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சம்மை வந்து கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்த சம். ஏ வந்து 20 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறோம். ஓகே, பி வந்து 12 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறோம். சி வந்து 15 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறோம். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கான். ஸோ அந்த ஒர்க்னா எந்த ஒர்க்கு, டோட்டல் ஒர்க் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு என்ன எல்சிஎம் வந்துடும், 60 வந்துடும். ஓகேவா, இது 3 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, இது 5 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, இது 4 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணால் அந்த 60 வந்துடும். ஓகே, ஸோ 3 பேர் வேணும்னா 3 பேரோட எஃபிஷியன்சி என்ன பண்ணிக்க வேண்டியதான், கூட்டிக்க வேண்டியதான். எவ்வளவு, 8, 12. அப்போ 12. அப்போ நமக்கு 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு எப்படி வரணும், 60 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு என்னது, 5 days. ஓகே, அடுத்தது ஓகே, இந்த சம் கொஞ்சம் அந்த இம்பார்ட்டண்டான சம்மை. ஓகேவா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, என்னென்னா ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து 20 டேஸில் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. ஓகேவா, பி ப்ளஸ் சி 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க, 10 டேஸில் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. சி ப்ளஸ் ஏ சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க்கை முடிக்கிறாங்க, 60 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போனா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து எவ்வளோ நாள் ஒர்க்கை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக தான் இருக்கும், ஆப்வியஸ்லி டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் என்ன தான் வரும் அப்படின்னா 60 தான் வரும். 60 எடுத்துக்கிறோம். இங்கே 3, இங்கே 6, இங்கே 1. ஓகே, டோட்டலாக எவ்வளவு உங்களோட எஃபிஷியன்சி, எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்குறப்ப எவ்வளோ வந்துருமா, 10 எஃபிஷியன்சியில் வந்து வேலை பார்ப்பாங்களாம். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இங்கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2A வரும், 2B வரும், 2C வரும். ஓகேவா, அப்போ 2A 2B 2C அவங்களோட எஃபிஷியன்சி தான் என்னது 10. நமக்கு என்ன வேணும், ஒரு A 1B 1Cயோட எஃபிஷியன்சி தான், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வேணும், ஆன்சர் வேணும். அப்போ நம்ம வந்து 2 காமனாக வெளியில் எடுத்துட்டா A ப்ளஸ் B ப்ளஸ் C ஈக்குவல் டு 10. அப்போ A ப்ளஸ் B ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி மட்டும் வந்துச்சு அப்படின்னா 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 5. அப்போது A ப்ளஸ் டோட்டல் ஒர்க் என்னது 60 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு என்னது 12 days. அப்போ 12 daysல இந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ வந்து இன்னொருத்தரும் நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் என்னென்னா இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சிங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் நீங்கள் எந்த சம்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இந்த 4 சம்மே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கட் காப்பி போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, வேறு டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.